ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேனல விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா, சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு தம்ப்நெயில பார்த்தே தெரிஞ்சிருக்கும் என்ன பார்க்க போறோம் அப்டின்ட்டு. ஸோ எதுவும் சுத்தி வளச்சுலாம் எதுவும் பேச மாட்டேன். ஸ்ட்ரெய்ட்டா வந்து பாயிண்ட்க்கு தான் வருவேன். என்ன அப்டின்னு ஈஸியா உங்களுக்கு புரியும். ஸோ என்ன நியூஸ் வந்திருக்கு அப்டின்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட் அப்ரூவ்ஸ் 12,328 crore ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் அக்ராஸ் குஜராத், கர்நாடகா, தெலங்கானா, பீகார் அண்ட் அஸ்ஸாம். ஸோ பார்த்தீங்கன்னா 5 ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 12,328 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போறாங்க. ஸோ என்ன ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போறாங்க அப்டிங்கிற ஒரு நியூஸ் எதுவும் வரல. பட் 12,328 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கம்பெனி இருக்கு ரயில்வே செக்டர்ல. ஸோ எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட் வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரைஸ் ஏறுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பார்க்க போற ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பையிங் ரெக்கமெண்டேஷன் எதுவும் குடுக்குறதில்ல. ஸோ அத பார்த்து இத வாங்கலாமா? வாங்க முடியாதா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும், அப்புறம் இத வாங்குங்க அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனும் எதுவும் குடுக்கல. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் இப்படிலாம் வந்து நடக்கும். இப்படிலாம் வந்து இந்த நியூஸால வந்து ஒரு இம்பாக்ட் வந்து ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இப்போ நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸால என்னென்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே செக்டருக்கு நெறைய வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவான வந்து ஒரு இம்பாக்ட் ஆகும். ஸோ அதனால நம்ம கம்பெனி எந்தெந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரயில்வே செக்டர்ல எது எது யூஸ் ஆகும், எது எது வந்து நல்ல பாசிட்டிவான இம்பாக்ட் காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நெறைய கம்பெனி இருக்கு. டிடிநகர் ரயில் சிஸ்டம் இருக்கு, ரயில் விகாஸ் நிகம் இருக்கு, இர்கான் இன்டர்நேஷனல் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஐஆர்எஃப்சி, இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன், பிஇஎம்எல், கண்டெய்னர் கார்ப்பரேஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்தியன் ரயில்வே ஐஆர்சிடிசி அப்படின்னு சொல்லுவோம். டிக்கெட் புக் பண்ற ஆப். அடுத்து ரைட்ஸ் லிமிடெட், ரெயில்டெல். ஸோ இந்த கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் வந்து காமிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இப்ப காமிக்குமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா இப்ப காமிக்காது. எப்ப காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்ப என்ன செஞ்சிருக்காங்க 12,400 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஒரு 5 ஸ்டேட்டுக்கு. ஸோ அந்த 5 ஸ்டேட்டுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ நெறைய கம்பெனிஸ் இருக்கு. அவங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஏதோ ஒரு கம்பெனிக்கு வந்து ஆர்டர் வரும். ஸோ ஆர்டர்னா, நீங்க இத வந்து பாஸ் பண்ணுங்க, இத வந்து கட்டுங்க, இத வந்து பில் பண்ணுங்க, இத வந்து பெர்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாரி ஆர்டர் வரும். அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் குரோர்ல வந்து வரும். ஒரு 300 கோடி அப்படின்னு எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. ஸோ 300 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ரயில் விகாஸ் நிகம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வரும். ஸோ அந்த ஆர்டர் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரைஸ் வந்து மேல ஏறும். அதனால தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஷேர் பிரைஸ் ஏறுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதே மாரி இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எப்ப வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. சடனா வரும். சடனா வந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு மேல ஏறிரும். ஒரு 4% 5% கிட்ட ஏற சான்ஸ் இருக்கு. எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெரிய ஆர்டர் கிடைச்சா. ஸோ அதே தான் இங்கனக்குள்ள நடந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனிலாம் இருக்கு. பிளஸ் இன்னும் நெறைய கம்பெனி இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே செக்டர்ல எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன்ல வச்சு தான் ஆரம்பிப்பாங்க. ஸோ என்ன கட்டுவாங்க? ரயில்வே ட்ராக் கட்டுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, பிளாட்ஃபார்மு, ரயில்வே ஸ்டேஷன் கட்டுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் லைட்டு, அப்புறம் எலக்ட்ரிஃபிகேஷன் இதெல்லாம் வந்து கட்டுவாங்க. ஸோ இதெல்லாம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரிலேட்டட் என்னென்ன கம்பெனிஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இர்கான் இன்டர்நேஷனல், அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரயில் விகாஸ் நிகம். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, எதுல இருக்காங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 2 கம்பெனி இர்கானும், ஆர்பிஎன்எல்லும் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்யூ கம்பெனி. அதாவது கவர்ன்மென்ட் கம்பெனி. எல்&டி வந்து பார்த்தீங்கன்னா, பிரைவேட் கம்பெனி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து எல்&டி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல மட்டும் இல்ல. இவங்க பார்த்தீங்கன்னா நெறைய ஃபீல்ட்ல இருக்காங்க. டிஃபென்ஸ்ல இருக்காங்க, ரயில்வேல இருக்காங்க, ஏர்போர்ட்ல இருக்காங்க, ரோட்ல இருக்காங்க. ஸோ இல்லாத செக்டரே கிடையாது அவங்க. ஸோ அவங்க எல்&டி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கம்பெனி. அதனால அவ்வளோ முக்கியமா எடுத்துக்கல. பட் இவங்களும் பார்த்தீங்கன்னா ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்காங்க. ஸோ இவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்க, நியூ லைன்ஸ் அதான் ரயில்வே ட்ராக் போடுறது, அப்புறம் டபுளிங்கு, மல்டி ட்ராக்கிங்கு, எலக்ட்ரிஃபிகேஷன், ஸ்டேஷன் அப்கிரேட்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட வேலை. இதனால இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் கிடைக்கும். அந்த ஆர்டர் கிடைக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, ஷேர் பிரைஸ் ஏறதுக்கு சான்ஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே கோச்சஸ். ஸோ நம்ம இந்த மாரி கோச்சஸ்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ உள்ள வந்து உட்கார்ற இடம், பிளஸ் தூங்குற இடம், பிளஸ் ஏசி கோச்சஸ்ஸு, செகண்ட் ஏசி, தேர்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி இந்த மாரி நெறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் பில்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, தனி கம்பெனி இருப்பாங்க. அதேமாரி ரயில்வே இன்ஜின்ஸ். ஸோ ரயில்வே இன்ஜின்ஸும் பில்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, தனி கம்பெனி இருப்பாங்க. ஸோ இதில என்னலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிநகர ஃபோக்கஸ் பண்ணலாம், பேல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து பிஇஎம்எல்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதில ஒரு 2 விஷயம் வந்து நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிஇஎம்எல், அப்புறம் பேலு, அப்புறம் ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வேல மட்டும் இல்லாம டிஃபென்ஸ்லயும் இருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ்லயும் இவங்க ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ பிஇஎம்எல் பார்த்தீங்கன்னா, அவங்க டிஃபென்ஸ்லயும் இருக்காங்க. பேல் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களும் ஓரளவுக்கு டிஃபென்ஸ்ல இருக்காங்க. டிடிநகர் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு என்ன செய்றாங்க, ஷிப்யார்ட் செக்மெண்ட்ல வந்து உள்ள நுழையிறாங்க டிஃபென்ஸ்ல. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே மட்டும் இல்லாம, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ்லயும் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ அதனால நீங்க பிஇஎம்எல் ஃபோக்கஸ் பண்ணலாம். டிடிநகர் ரயில் சிஸ்டம் ஃபோக்கஸ் பண்ணலாம். டெக்ஸ்மேக்கோ ரயில் இன்ஜினியரிங் ஃபோக்கஸ் பண்ணலாம். பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஜூபிட்டர் வேகன்ஸ். ஸோ இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வேகன்ஸ். ஸோ வேகன்ஸ்னா அதான் ரயில்வே கோச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அதான் கோச்சஸ்ஸு, அப்புறம் மெட்ரோ கார்ஸு. ஸோ மெட்ரோல இருக்க அந்த கோச்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இவங்க தான் பில்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ப்ரொபல்ஷன் சிஸ்டம், ஹெவி எக்விப்மென்ட்டு. ஸோ ஹெவி எக்விப்மென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் சிஸ்டம். ஸோ பிரேக்கிங் சிஸ்டம் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே கோச்சஸ்ஸு அதாவது ரயில்வே இன்ஜின்ஸும் அப்புறம் கோச்சஸ்ஸு இந்த மாரி நார்மலா இருக்கிற கோச்சஸ்லாம் பில்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிலாம் வந்து
அவங்க வந்து இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாரி கோச்சஸ் பில்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஆர்டர் கிடைச்சுச்சுன்னா, ஷேர் பிரைஸ் ஏறுறதுக்கு நெறையாவே சான்ஸ் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனான்ஸு. ஸோ ஃபைனான்ஸ் தான் இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபைனான்ஸ் இல்லாம எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 500,00,00,000க்கு அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஸோ 500,00,00,000 அவங்ககிட்ட இல்ல அந்த கம்பெனிட்ட. அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஃபைனான்ஸ்ட்ட போவாங்க. ஸோ எங்களுக்கு ஃபைனான்ஸ் குடுங்க. 500,00,00,000க்கு நாங்க ப்ராஜெக்ட் செய்யணும். அதில எங்களுக்கு என்ன ப்ராஃபிட் வருதோ, அந்த ப்ராஃபிட்ல வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருமோ, அந்த இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனில வந்து பார்த்தீங்கன்னா, ஐஆர்எஃப்சி தான் முக்கியமா இருக்காங்க. ஸோ ரயில்வேக்கு ஃபைனான்ஸ் குடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா, இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ஃபைனான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்பிஏ வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ கிராஸ் என்பிஏ இருக்கும். அப்புறம் நெட் என்பிஏ அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இந்தியன் ரயில்வே ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷன் ஐஆர்எஃப்சிக்கு பார்த்தீங்கன்னா, என்பிஏவே கிடையாது. ஏன் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன செய்றாங்க, ஐஆர்எஃப்சிங்கிறது கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ கவர்மெண்ட் கம்பெனி என்ன செய்றாங்க, கவர்மெண்ட்டுக்கே வந்து லோன் குடுக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட்டுக்கே லோன் குடுத்து இவங்க வந்து ப்ராஃபிட் வாங்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன செய்ய போறாங்க, அவங்க என்ன திருப்பி லோன் குடுக்க தான் போறாங்க. கவர்மெண்ட் திருப்பி லோன் குடுக்கலனாலும் என்ன செய்வாங்க, அது எல்லாமே வந்து கவர்மெண்ட் கம்பெனி தான். ஸோ கவர்மெண்ட் அந்த கம்பெனில வந்து கொஞ்சம் ஃபண்ட் ஆட் பண்ணி என்ன செஞ்சுருவாங்க, ஐஆர்எஃப்சிக்கு அந்த லோன் எவ்வளோ குடுக்க வேண்டியதோ அதெல்லாம் குடுத்துருவாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எந்த டென்ஷனுமே கிடையாது. அதனால பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான பாயிண்ட் தான் இது ஐஆர்எஃப்சிக்கு. எந்த நெகட்டிவ் பாயிண்ட்டுமே கிடையாது இதுக்கு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கன்சல்டிங். ஸோ கன்சல்டிங்ல பார்த்தீங்கன்னா வந்து ரைட்ஸ் லிமிடெட் இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்க. ஸோ ரைட்ஸ் என்ன பண்ணுவாங்க, புரொவைட் ப்ராஜெக்ட் கன்சல்டன்சி இன்ஜினியரிங். ஸோ புரொவைட் ப்ராஜெக்ட் கன்சல்டன்சினா டிசைன் வந்து அவங்க குடுப்பாங்க. ஸோ நீங்க இந்த மாரி வந்து ப்ராஜெக்ட் செய்யலாம். இந்த மாரி வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து குடுப்பாங்க. ஸோ இப்படி வந்து ரிப்போர்ட் இந்த மாரி டிசைன்ல நீங்க செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட் ஆகும். பட் இதே மாரி உங்க டிசைனும் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திடீர்னு நீங்க என்ன செய்வீங்க, உங்க ப்ராஃபிட்காண்டி என்ன செய்வீங்க, ஒரு சில பேர் வந்து வேணும்னே வந்து லோ குவாலிட்டில செஞ்சுருவாங்க. ஸோ இவங்க பாருங்க, அதனால தான் வந்து மெயினா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன செய்றாங்க, கவர்மெண்ட்டே வந்து எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ எந்த பிரைவேட் பிளேயரும் அவ்வளவா வந்து உள்ள நுழைய விட மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப ரெப்யூட்டடான பிளேயரா தான் வந்து உள்ள நுழைஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் எல்&டி அப்படின்னு ஃபோக்கஸ் பண்றோம். எல்&டி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரெப்யூட்டடான கம்பெனி. இவங்க நம்பி தான் இவங்களுக்கு குடுக்குறாங்க. ஸோ திடீர்னு ஏதோ ஒரு கம்பெனி வந்து பிரைவேட் பிளேயர்ட்ட குடுத்துட்டாங்கன்னா, அவங்க என்ன செய்வாங்க, லோ குவாலிட்டில குடுத்து அவங்க ப்ராஃபிட் வந்து ஏத்திக்கிட்டு, அப்புறம் அந்த ரயில்வே இதே வந்து ஏதாவது டேமேஜ் ஆயிரும். ஸோ நெறையா வந்து மக்கள் தான் வந்து இறந்து போறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால கவர்மெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. எல்லாமே வந்து பில்ட் பண்ணுவாங்க. பட் அப்படியும் ஒரு சில ஆக்சிடென்ட் ஆகும். பட் அது கடவுள் நம்பி தான் இருக்கு. ஒண்ணும் செய்ய முடியாது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே டிக்கெட். ஸோ ரயில்வே டிக்கெட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி கண்டெய்னர்லாம் இருக்கும். பிளஸ் கார்கோ ட்ரெயின்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ கார்கோக்கு மட்டும் தனியா குட்ஸ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து, தனியா வந்து அவங்க லோட் பண்ணி அந்த தனி ட்ரெயின் இருக்கும் அதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, கண்டெய்னர் கார்ப்பரேஷன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்கு. அதுவும் கவர்மெண்ட் கம்பெனி தான். இப்ப பார்த்த அளவுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கம்பெனி தான். ஏன்னா ரயில்வே செக்டர்ல திடீர்னு ஒரு பிரைவேட் பிளேயர் வந்து யாராலயும் வந்து நுழைய முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. எல்லாமே கவர்மெண்ட் தான் பில் பண்ணுவாங்க. எல்லாமே கவர்மெண்ட் தான். எந்த பிளேயருமே பிரைவேட் பிளேயர் கிடையாது. ஸோ இந்த 2 கம்பெனியும் வந்து பார்த்தீங்கன்னா, டிக்கெட் புக் பண்றதுக்கும் ஐஆர்சிடிசி, அப்புறம் கண்டெய்னர் அந்த கார்கோ இதுக்கெல்லாம் லோட் பண்றது, அன்லோட் பண்றது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஒரு விஷயம் நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கம்பெனி மட்டும் போதாது. நான் எல்லா கம்பெனிலயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். பட் அவ்வளோ காசு வந்து என்ட்ட இல்ல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, குரோ வந்து புரொவைட் பண்றாங்க. ஸோ நிஃப்டி இந்தியா ரயில்வே பிஎஸ்யூ இடிஎஃப் அப்படிங்கிற ஒரு இடிஎஃப் இருக்கு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸிமம் எல்லா ரயில்வே கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்க வெறும் ரூ. 33க்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா ரயில்வே ஷேர வந்து நீங்க நீங்க வந்து வாங்கிக்கலாம். பட் இதில வந்து ஒரு முக்கியமான விஷயம் நீங்க என்ன ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த குரோ நிஃப்டி ரயில்வே இடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா 70% ஸோ நீங்க அதில எவ்வளோ இருந்துச்சு? ரூ. 33 இருந்துச்சு. ஸோ இந்த ரூ. 33 நீங்க என்ன செய்றீங்க? ஒரு எக்ஸாம்பிளா வந்து என்ன செய்றீங்க? ஒரு ரூ. 1000 வந்து இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ ரூ. 1000 வந்து பார்த்தீங்கன்னா, 70% வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் 4 கம்பெனிக்கு மட்டும் தான் போகும். ஸோ மீதி இருக்கிற ஒரு 6, 7 கம்பெனி நீங்க வந்து யோசிச்சு வச்சிருக்கீங்க. அதே மாரி 6, 7 கம்பெனி வந்து நல்லா மேல ஏறிருச்சு. பட் இந்த 4 கம்பெனி வந்து மேல ஏறல. கீழ விழுந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இண்டெக்ஸ் வந்து அதாவது இந்த இடிஎஃப் வந்து அதிகமா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காது. ஸோ ஒரு ஒரு பக்கம் உங்களுக்கு தோணும். என்னடா அந்த 6, 7 கம்பெனிலாம் மேல போயிருச்சு. பட் இந்த 4 கம்பெனி மேல போகாதனால, நம்ம இடிஎஃப் வந்து அவ்வளவா காசு குடுக்கல. அதாவது ஷேர் பிரைஸ் வந்து ஏறல அப்படின்னு நெனைப்பீங்க. பட் அந்த 4 கம்பெனி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஆர்எஃப்சி, ஐஆர்சிடிசி. ஐஆர்சிடிசிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லோவா வந்து குரோ ஆகும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐஆர்சிடிசி என்னது? இவங்க வந்து டிக்கெட் புக் பண்ற ஆப்பு. ஸோ மத்த கம்பெனிலாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஆர்பிஎன்எல் பார்த்தோம். ஸோ ஆர்பிஎன்எல் என்ன செய்வாங்க? ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் இந்த மாரி பெரிய பெரிய இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அதான் வந்து ஸ்டார்ட்டிங்ல அதான் வந்து பில்ட் பண்ணுவாங்க. ஸோ
ஸோ ஆர்பிஎன்எல்க்கு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவ் பாயிண்ட் சொல்லலாம். அதே மாரி ஐஆர்எஃப்சியும் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான பாயிண்ட் சொல்லலாம். ஏன்னா எது எது பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, ஃபைனான்ஸ் கண்டிப்பா தேவை. ஆர்பிஎன்எல் அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு நடக்கும். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்ச பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன நடக்கும்? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரயில்வே இன்ஜின்ஸ வந்து உருவாக்குவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கோச்சஸ்லாம் உருவாக்குவாங்க. ஸோ அதுக்கடுத்து அந்த ட்ராக்குள்ள வந்து அந்த ட்ரெயின இறக்குவாங்க. ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ண முடியும். ஸோ அந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் ட்ரெயின்ல டிராவல் பண்றீங்க. அப்ப தான் நீங்க வந்து புக் பண்றீங்க டிக்கெட்ட. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த ஐஆர்சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டா தான் எப்பயுமே வரும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளவா வந்து ரெவென்யூ வந்து ஏறாது. ஷேர் பிரைஸும் அவ்வளவா பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லோவா தான் ஏறும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டெய்னர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் ரயில் விகாஸ் நிகம். ஸோ இந்த 4 கம்பெனி. இந்த கண்டெய்னர் கார்ப்பரேஷனும், அப்புறம் ரயில் விகாஸ் நிகமும், அப்புறம் முன்னாடி என்ன இருந்துச்சு ஐஆர்சிடிசி இருந்துச்சு, அப்புறம் ஐஆர்எஃப்சி இருந்துச்சு. ஸோ இந்த 4 கம்பெனில தான் பார்த்தீங்கன்னா 70% இருக்கு. ரூ. 1000 நீங்க போடுறீங்கன்னா, ரூ. 700 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 கம்பெனில தான் போகும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் கண்டிப்பா வந்து தோணும். ஸோ இந்த 4 கம்பெனி வந்து மொத்தமா கீழ விழுந்துச்சுன்னா, உங்க அந்த இண்டெக்ஸே வந்து கீழ விழுகும். 4 கம்பெனி மொத்தமா வந்து மேல போச்சுன்னா, 4 கம்பெனியும் மொத்தமா வந்து அதாவது அந்த இண்டெக்ஸே பார்த்தீங்கன்னா, நல்லா மேல ஏறும். ஸோ இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, ஸோ இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணணுமா, வேணாமா அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன்லாம் எதுவும் குடுக்குறதில்ல. பட் ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் டாரிஃப் அப்படின்னு இருக்கு. ஸோ ட்ரம்ப் டாரிஃபால பார்த்தீங்கன்னா, பூரா எல்லா செக்டரும் பார்த்தீங்கன்னா கீழ விழுந்துகிட்டு இருக்கு. பிளஸ் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து இப்போதைக்கு ஓவர் சோல்டா தான் இருக்கு. எந்த ஷேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஓவர் சோல்டா இருக்கு. பிளஸ் பார்த்தீங்கன்னா, அண்டர் வேல்யூட்ல இருக்கு. ஸோ அண்டர் வேல்யூட்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணணும், ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் நிஃப்டி அந்த இடிஎஃப்ப வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். அந்த இடிஎஃப்ப ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 4 கம்பெனி மட்டும் தான் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம். தனியா ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, அது உங்க இஷ்டம். பை பண்ற, செல் பண்ற, ஹோல்ட் பண்ற ரெக்கமெண்டேஷன்லாம் எதுவும் குடுக்குறதில்ல. அத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 12,400 கோடி நியூஸால வந்து பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனிக்கு எப்படிலாம் வந்து பிரைஸு ஆக்ஷன்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். எப்படி வந்து அந்த ஷேர் பிரைஸ்லாம் ஏறும். எந்த கம்பெனிஸ்க்கு எப்படியான பாசிட்டிவ் ரிசல்ட்லாம் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் வந்து ஷேர் மார்க்கெட்ல இப்போதைக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே கோச்சஸ்ஸு, அப்புறம் என்ஜின்ஸு இதெல்லாம் நடக்கும். அடுத்து தான் பார்த்தீங்கன்னா, நீங்க கடைசியா டிராவல் பண்ணுவீங்க. அப்ப அந்த டிக்கெட்ட வந்து புக் பண்ணுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி இது ஃபோக்கஸ் ஆகும். அடுத்து ரயில்வே என்ஜின்ஸ், கோச்சஸ்ஸு 2மே ஒரே டைம்ல கூட ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ஒரே நேரத்தில கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. ஒரே நேரத்தில வந்து என்ஜின்ஸு அப்புறம் கோச்சஸ்லாம் வந்து பில்ட் பண்ணுவாங்க. 2க்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து டைம் ஆகும். பட் எல்லாமே முடிஞ்ச பிறகு தான் வந்து நீங்க டிக்கெட்ட புக் பண்ணுவீங்க. இந்த கம்பெனிக்குலாம் கொஞ்சம் லேட்டா வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோல அவ்வளோதான். அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை.